வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற மிக சிறப்பான படம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா வெண்ணிராடை. ஸ்ரீதர் அவர்கள் இயக்கி தயாரித்த படம் வெண்ணிராடை. இந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேருமே புதுமுகங்களாகவே அமைந்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்தில் தான் அறிமுகம். எம்ஜிஆருடைய நிறைய படங்கள் நடித்தவர். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அவருடைய வெண்ணிராடை படத்தில் தான் முதலாக ஜெயலலிதா நடித்தார்கள். அவர் மட்டுமல்லாம நிர்மலா என்ற ஒரு நடிகையும் மூர்த்தி என்ற ஒரு நடிகரும் இந்த படத்தில் அறிமுகமானார்கள். ஒரு சில நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார்கள். கதாநாயகனாகவும் கதாநாயகனுக்கு இணையாகவும் நடித்துக் கொண்டிருந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகிக்கு அப்பாற இடத்திலே அறிமுகமானார்கள். இப்படி ஒவ்வொருத்தருடைய நிலையை மாற்றியது இந்த வெண்ணிராடை என்ற திரைப்படம். இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த படத்தை ஸ்ரீதர் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியதோடு இல்லாமல் தயாரித்தும் இருக்கிறார். இதோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கொடைக்கானல்ல ஒரு பெரிய செல்வந்தரோட மகள், ஒரே மகள், புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்ணா இருப்பாங்க. அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்ணை குணப்படுத்துவதற்கு எந்த மருத்துவரை நாடலாம் என்று அவர்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட விசாரிக்கும் போது, சென்னையில ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர் மிக சிறப்பானவர், இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களாம் அருமையா குணப்படுத்திருக்கிறாரு, அவரை நீங்க வர வச்சு உங்க பொண்ணுக்கு சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்லிட்டு அந்த மருத்துவருக்கும் அந்த மேல் மருத்துவர் அதிக விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடைக்கானல் ஒரு பொண்ணு பெரிய செல்வந்தரோட மகள், புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க, நீ போய் அவங்களுடைய சரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. சென்னையில இருக்கிற அந்த மருத்துவர் அங்கு அவரோட இருக்கும் ஒரு பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்டை சந்திச்சு குணப்படுத்தணும்னாக்கா மாசக்கணக்கில் நம்ம போய் தங்க வேண்டியிருக்கும் கொடைக்கானல்ல. அப்படிங்கிறதுனால தன் காதலி கிட்ட, நீ கவலைப்படாத, நான் போயிட்டு அந்த பொண்ணை குணப்படுத்திட்டு வந்துடுறேன், நம்ம அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரார் கொடைக்கானலுக்கு. இங்க புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்ணு எதுக்காக இப்படி ஆச்சுன்னு அவருடைய பெற்றோர்கிட்ட கேட்கும்போது அவங்க மறைச்சு பேசுறாங்க. இப்படி மறைச்சு சொன்னீங்கன்னா என்னால எந்த விதமான ஒரு வைத்தியமும் பண்ண முடியாது, என்ன விஷயங்கிறத கரெக்டா சொன்னீங்கன்னாக்கா நான் அதுக்கேற்ற மாதிரி செய்வேன் அப்படிங்கிறவங்க. அப்ப சொல்றாங்க, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ண அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஆக்சிடென்ட் ஆனதுல கணவன் இறந்துட்டாரு, இவளுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த அதிர்ச்சியில புத்தி கலங்கி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கேற்றாபோல் இவர் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு, கரெக்டா கொண்டு வர்றாரு. அந்த பொண்ணுடைய புத்தி சுவாதனம் தெளிகிறது, தெளிவான ஒரு பெண்ணாக மாறுகிறாள் என்ற எந்த செய்தியும் அவளுக்கு தெரியவில்லை. எப்படி இருக்கும்போது என்ன பண்ணா, அந்த டாக்டரை விரும்ப ஆரம்பிச்சிடறான். தன்னை குணப்படுத்திய டாக்டரையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாப்புல. அப்படி ஆசைப்படும் போது அதை டாக்டர் கிட்ட சொல்றதுக்கு யோசனை பண்ணிட்டு தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லுவாப்புல, நான் இந்த மாதிரி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க பேசி முடிக்கீங்க அப்படின்றாங்க. அவங்க பெற்றோர்கள் டாக்டர் கிட்ட கேட்கறாங்க, நீங்களே எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது பெரிய பணக்காரருடைய ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் டாக்டர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து காதலிச்சிருக்கிறேன், அந்த பொண்ணு சென்னையில எனக்காக காத்துட்டு இருக்கிறேன், அவளுக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. ஆனா இந்த கல்யாணம் அந்த பொண்ணோட தான் இதுக்கு நடக்கணும் அப்படிங்கிற முடிவாகுது. கடைசியில இந்த ஊட்டியில இருந்த அந்த புத்தி சுவாதீனம் உள்ள பொண்ணுக்கு தனக்கு கல்யாணமானதும் தன் கணவன் ஆக்சிடென்டில் இறந்து போன செய்தியும் அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்து விடுகிறது. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கணவன் இறந்துட்டாக்கா விதவையாகப்பட்டவள் வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயமாக இருந்தது. அதை அந்த பெண் பின்பற்ற தொடங்குகிறார். அதுதான் வெண்ணிற ஆடை. அந்த ஆடையை பொறுத்து என்னுடைய வாழ்க்கை இதுதான், நீங்கள் உங்கள் மனைவியோடு வாழலாம்,
உங்க காதலியோடு திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்பது போல் கதையை முடிப்பார்கள். இதில் நகைச்சுவைக்காக மூர்த்தி என்ற கதாபாத்திரம் நடித்திருக்கும். டாக்டரின் காதலியாக நிர்மலா என்ற கதாபாத்திர பெண் நடித்திருப்பார். அந்த நிர்மலாவும் மூர்த்தியும் இந்த படத்தில் நடித்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்ததால் இந்த படத்தின் பெயரையே தன் பெயருக்கு முன்னால் அடைபெயராக வைத்துக் கொண்டார்கள். அதாவது வெண்ணிராடை மூர்த்தி, வெண்ணிராடை நிர்மலா இவர்கள் இருவரும். இந்த படம் 1965ஆம் ஆண்டு தமிழ் வருஷ பிறப்பிலே, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்தை மிக சிறப்பான முறையிலே இயக்கியிருப்பார்கள். ஸ்ரீகாந்தும் ஜெயலலிதாவும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். ஊட்டியிலே புத்திசுவாதம் உள்ள பெண்ணாக ஜெயலலிதா நடித்திருப்பார். ஸ்ரீகாந்த் அதன் மருத்துவராக நடித்திருப்பார். வெண்ணிராடை மூர்த்தி நகைச்சுவையாக படத்தில் நடித்திருப்பார். அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையிலே அனைத்து பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். என்ன என்ன வார்த்தைகளோ அப்படிங்கிற ஒரு பாடல்களும் மிக சிறப்பாக இந்த படத்தில் அமைந்திருக்கும். பாடல்கள் மட்டுமல்ல, கதை வசனமும் சேர்த்து, அனைத்து நடிகர்களின் நடிப்பும் சேர்த்து இந்த படம் மிக சிறப்பாக வந்ததனால் இந்த படம் 1965ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக பதிவு வைத்துக் கொண்டது. அந்த வருடத்தில் வெளியான படங்களின் வெற்றி படங்களின் பட்டியலில் வெண்ணிராடையும் இடம் பிடித்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.